நேயர்களே, விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தில்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்னும் ஒரு ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. ஆதலால் நாளை நாடாளுமன்றத்தில் இது குறித்த விவாதம் நடத்தப்படுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியே நீடிக்கின்றது. ஆனால் அது எந்த நேரமும் மாறலாம். அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்து எட்டப்பட வேண்டும் என்பதே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்று பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் விவாதத்தினை தொடர்வோம். கருப்பையா சார், குறிப்பா உங்ககிட்ட இந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்கணும். தமிழகத்தில் இந்த தன்னெழுச்சியான மாணவர் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கான ஒரு எழுச்சி ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த தீர்மானத்தை வலியுறுத்தணுன்ற ஒரு நெருக்கடியும் நிர்பந்தமும் பல பேருக்கு கொடுத்திருக்கின்ற அளவிற்கே ஆக்கியிருக்கு. இதுல இன்னும் உங்களுடைய கருத்து, அதாவது அதிமுக தரப்பில் எந்த விதமான கருத்துக்களும் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றது. இந்த போராட்டத்தை பற்றிய ஒரு பார்வை என்ன? இல்லை, இது போராட்டம் தன்னெழுச்சியான போராட்டம். 1967க்கு முன்பு இந்திக்கு எதிராக மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடிய ஒரு நிலையில் அன்றைக்கு காமராஜர் வெங்கட்ராமனையும் சி சுப்பிரமணியத்தையும் கூப்பிட்டு, நீங்கள் நாம் மேலே நம்முடைய கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் மந்திரி பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள் என்று சொன்னார். அதனாலே அவர் இந்திக்கு ஆதரவாக மாறிவிட்டாரா என்பது அல்ல, ஆனால் மக்கள் எழுச்சியில் தன்னுடைய 2 மந்திரிகளையும் பிடித்து பின்னால் இழுக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒரு ஜனநாயகத்தில் தமிழ்நாடு இந்த தேசிய கட்சியை வேறடி மண்ணும் இல்லாமல் தூக்கி எறிந்து விடுகின்ற போது அவர்கள் அடங்கி போவார்கள், பிறகு தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வார்கள். இல்லாவிட்டால் நான் கேட்கிறேன், கொக்கு தலையில் வெண்ணெயை வைத்து பிடிப்பது போல இந்த சிங்களவர்களோடு சேர்ந்து எல்லா அழிச்சாட்டியங்களையும் செய்துவிட்டு இந்த போருக்கு துணையாக இருந்து ஈழத்தை சுடுகாடாக ஆக்கிவிட்டு இப்பொழுது ராஜபக்சேக்கு எதிராக வருகிற கண்டன தீர்மானத்தை இந்தியா முன்மொழிய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவுதான் ஐயத்திற்குரியதே தவிர அது அவர்களுடைய குறைபாடு அல்ல. இந்தியா அதை செய்ய முடியாது, தனக்குத்தானே முரண்பட்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் மேசக்கர் என்ற சொல்லை, இனப்படுகொலை என்ற சொல்லை அவர்கள் ஏன் சேர்க்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இவர்கள். நம்முடைய அரிய மனிதர் அந்த மாணவர் போராட்டத்தில் பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு பதிவு செய்யக்கூடியது கருப்பையா சார். ஆனாலும் இன்னும் நீங்க அந்த மாணவர் போராட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு செய்யவில்லை. படுகொலை என்பது வேறு, மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக சொல்லுங்க கேக்குது மக்கள் தங்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், மாணவர் எழுச்சி அது கட்டுமீறி இன்றைக்கு இல்லை, அதை ஆதரிக்கிறீர்களா? எழுச்சி கொண்டது என்பது தன்னிச்சையாக ஏற்பட்ட ஒன்று. அரசியல் கட்சிகள், அதுவும் ஒரு கட்சி மத்திய அரசாங்கத்தில் நேற்று வரை உறுப்பாக இருந்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசியல்வாதிகளையே நம்ப மறுக்கிறார்கள். 1-2 கட்சிகள் செய்கின்ற தவறுகளின் காரணமாக மாணவர்கள் தங்களுடைய தலைமையின் கீழே தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொள்ள விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் கடந்த காலத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது மட்டும்தான். என்னுடைய திரும்ப கேள்வி என்னன்னா, அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? நீ இந்த தீர்மானத்தை அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? அது பற்றி நீங்க போராட்டத்தை வரவேற்கிறீர்கள், அது மாணவர்கள் தன்னெழுச்சியாக பண்றாங்க, அது வரவேற்கத்தக்கதுகின்ற போது அதற்கான காரணங்களில் அதிமுகவிற்கு எங்களுடைய தலைவர் அம்மா அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற போது நான் சொல்கிறேன், ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும், அவர் போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும், அவன் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். இந்த கசாப்பு கடைக்காரர்களுக்கு இதற்கு பிறகு இன்னொரு கேள்வி, முக்கியமா மனித உரிமை அமைப்புல ஐநா அறிக்கை சட்டமன்றத்தில் கொண்டு இல்ல, குறிப்பா இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம நேரமின்மை காரணமாக இறுதி கட்டத்தில் இருக்கோம். மனித உரிமை அமைப்பில் ஐநா அறிக்கை, அமெரிக்க அறிக்கை என்பதெல்லாம் ஒரு வெறும் கண் துடைப்பா? ஏன்னா இதனால எந்த பெரிய மாற்றமும் ஏற்பட்ட போறது பரவலாக நீத்து போய்விட்டது. நான் கேட்கிறேன், சென்ற ஆண்டு அவர்கள் லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரிகன்சிலியேஷன் கமிஷன் என்று சொல்லி இவர் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை எல்லாம் திரும்ப பார்த்து பாடம் கற்றுக்கொண்டு இந்த ராஜபக்சே ஒழுங்குபடுத்திக் கொள்வார் என்று எதிர்பார்த்து சென்ற முறை போட்ட தீர்மானத்தில் எந்த பாடத்தையாவது ராஜபக்சே கற்றுக்கொண்டிருக்கிறாரா? எந்த ஒன்றையாவது ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாரா? எந்த ஒரு முன்னேற்றமாவது நடந்திருக்கிறதா? நான் கேட்கிறேன், ஒரு அரசியல் உரிமையை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஒரு அங்குலமாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஆகவே ஏதோ அமெரிக்காவும் பல நாடுகளோடு சேர்ந்து கொண்டு அமெரிக்க தீர்மானம் நீர்த்து போகின்ற தீர்மானம், இதிலே இந்தியாவினுடைய
என்ன பலன் ஏற்பட போகுது? இது ஒரு வெறும் கண்துடைப்பா? இந்த தீர்மானம் நிறைவேற்றும் ஒரு கண்துடைப்பா வைத்தன என்று சொல்லுகிறார்கள். இல்லை, ஒரு வரியில பதில் சொல்லுங்க. இந்த தீர்மானம் கண் துடைப்பா? முழு கண் துடைப்பு, முழு கண் துடைப்பு. அதாவது கருப்பையா சார் அவருடைய கருத்துக்களை, அதாவது அதிமுகவின் சார்பில் திரு பழக்கருப்பையா அவர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து இருக்கின்றார். இந்த தீர்மானம் எந்த அளவிற்கு மக்களுக்கு பலனளிக்கப் போகின்றது, அதே நேரத்தில் இது தமிழர்களின் தன்மான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது, இதில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனால் அந்த நல்லிணக்க ஆணைக்குழு தந்திருந்த கேள்விகள் இன்னமும் தொடர்ச்சியாக நீடிக்கிறது என்பதையும் கூறுகிறார். திருமாவளவன், அதாவது அந்த கேள்விகள் இன்னமும் நீடிக்கிறது, இந்த கேள்விகள் இன்னமும் நீடிக்கிறதுன்றாங்க. ஏற்கனவே அந்த நல்லிணக்க ஆணைக்குழு கொடுத்த தீர்மானங்களும் இதுவும் படிப்பினை கொடுத்த விஷயங்களும் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரைகளும் இன்னமும் நீடிக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த தீர்மானம் ஒரு வெறும் கண் துடைப்பு என்பதே திரு பழக்கருப்பை அவர்களின் கருத்தாக இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன இது பற்றி? இந்த விமர்சனத்திலே எனக்கு ஒன்றும் பெரிய முரண்பாடு இல்லை. LLRC-யுடைய பரிந்துரைகள் என்பது சிங்கள இனவெறியர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள். அங்குள்ள தமிழர்களுக்கு சில மறுவாழ்வு மறுகட்டுமான பணிகளை செய்ய வேண்டும் என்கிற அளவிலே மட்டும்தான் அது அமைந்திருக்கிறதே தவிர அதில் ஒன்றும் புதிதாக நாம் விரும்பத்தக்க வகையிலான பரிந்துரைகள் எதுவும் இல்லை. போன 19வது அமர்விலே இது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நவநீதம் பிள்ளை அவர்கள் தலைமையில் ஒரு குழு அங்கே சென்றது. அதை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார் ராஜபக்சே. ஆனாலும் கூட நவநீதம் பிள்ளை மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக 18 பக்க அறிக்கையை வழங்கியிருக்கிறார். அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், அங்கே எந்த வேலையும் நடக்கவில்லை, மக்களுக்கு மறுவாழ்வு பணிகளை சிறப்பாக செய்யவில்லை, மிகப்பெரிய இனப்படுகொலை நிகழ்ந்திருக்கிறது, எனவே சர்வதேச சுயசார்புள்ள விசாரணை வேண்டும் என்று நவநீதம் பிள்ளை அவர்களின் பரிந்துரை தான் அந்த 18 பக்க அறிக்கை தான் கூறுகிறது. ஆனால் நம்முடைய இந்திய அரசு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த LLRC ரெக்கமெண்டேஷனை மிகச் சரியாக நிறைவேற்றியிருக்கிற இலங்கை அரசை பாராட்டுகிறோம் என்று UPR என்று சொல்லப்படக்கூடிய யூனிவர்சல் ரிவ்யூ, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அது என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரிவ்யூ அறிக்கையை வெளியிடுவதுண்டு. அந்த அறிக்கையில இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை பாராட்டி இருக்கிறது. இவையெல்லாம் தான் காரணம் நாம் இந்திய அரசுக்கு இந்த நெருக்கடி கொடுப்பதற்கு காரணம். இப்போது இருக்கிறபடி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இது ஏற்கனவே நிறைவேற்றுகிறார்கள். அதாவது நவநீதம் பிள்ளை அவர்களுடைய ஒரே ஒரு பரிந்துரை மட்டும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது வல்லுநர்கள் குழு அங்கே போக வேண்டும் என்று நவநீதம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அதிலே நாம் விரும்பத்தகுந்த அளவில் எந்த விதமான முன்னேற்றமான திருத்தமும் அதில் இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது. எனவே இதை நாம் கண்துடைப்பு என்று சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லை. தோழர் திருமா, உங்களுக்கு ஒரு கேள்வி இளங்கோவன் அவர்களிடமிருந்தே கேளுங்க. அநேகமாக திருமாவளவன் அவர்கள் பேசுகின்ற போது அவசரத்தில் சொல்லிவிட்டார் என்று நினைக்கின்றேன். திருமதி நவநீதம் பிள்ளை அவர்கள் சிலோனுக்கு செல்லவே கிடையாது, ஸ்ரீலங்கா. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் அழைத்தோம், அவர் வரவில்லை என்று அந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அவர் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த குழு சென்றது அவசரத்தில் கொஞ்சம் மாறி சொல்லியிருப்பார்கள். நான் என்னை பொறுத்தவரையில், எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இது அதாவது போகவில்லை என்றாலும் கூட போகவில்லை, அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அந்த குழு உண்மையான அவர் மறுத்துவிட்டார், வரக்கூடாது என்று தடுத்து விட்டார். ஆனாலும் அவருக்கு இருந்த ரிசோர்சஸ், அவருக்கு இருந்த ஆதாரங்களை திரட்டி 18 பக்க அறிக்கை தந்திருக்கிறார் என்றுதான். அந்த 18 பக்க அறிக்கை அங்கே இனப்படுகொலை பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார். மனித உரிமை பேரவையினுடைய ஆணையராக இருக்கிற நவநீதம் பிள்ளை இருப்பது போல ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது தவறு. சுதந்திரத்துக்கு முன்பிருந்து, இன்னும் சொல்ல போனால் 1924 மகாத்மா காந்தி ஸ்ரீலங்காவிற்கு, சிலோனுக்கு, இலங்கைக்கு சென்றதிலிருந்து இன்று வரை அந்த தமிழர்களுக்காக பாடுபட்டு காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிராக இல்லை என்ற கருத்தை நீங்க மாணவர் போராட்டத்தாண்ட போகும்போது சில பிரச்சனைகள் மாணவர் போராட்டத்தை நான் முழு மனதோடு வரவேற்கின்றேன். அந்த போராட்டம் நியாயமானது, அந்த உணர்வுகள் நியாயமானது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் சில அரசாங்கத்திற்கு இருக்கின்ற சில சங்கடங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். ஒழிய மாணவர்கள் செய்வது தவறு என்றோ அல்லது அவர்களுடைய உணர்ச்சி என்பது தவறான வழியில் தூண்டிவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லியோ அல்லது யாரோ விடுதலை புலிகளிடமிருந்து பணம் வந்து அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லியோ நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அவர்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கின்றேன்.
ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் இயக்கமும் மத்திய அரசாங்கமும் ஏதோ விரோதிகளைப் போல சித்தரிக்க சில பேர் முயல்கின்றார்கள். நான் இங்கே இருக்கின்ற யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. மாஜி தேசியவாதியாக இருந்த என்னுடைய அருமை நண்பர் பண கருப்பையா அவர்கள் கூட காங்கிரசின் மீது இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கின்றார். அவர் இன்றைக்கு ஆக்ரோஷமாக இருக்கின்றதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் காங்கிரஸ் காந்தியின் காலத்திலிருந்து ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு என்ன செய்தது நம்மை விட அவருக்கு காங்கிரஸ் அவர் மட்டும் இல்ல, தேசியவாதி மட்டும் இல்ல, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கேட்கிறாங்க. இந்த நேரங்கள்ல இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் அவரே இப்ப சொன்னாங்க. நான் அதான் சொல்கிறேன், நீங்க சொன்னீங்க ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய வேலைகள் சிலது இருக்கின்றன. நீங்கள் உணர்ச்சிகளை நான் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு பொறுப்பில் இருக்கின்றவர்கள் காரியம் மாற்றும் போது அதே உணர்வோடு அதே வேகத்தோடு சொல்ல வரேன்னா, ஆகவே காங்கிரஸை பொறுத்தவரையில் காங்கிரசும் சரி மத்திய அரசாங்கம் சரி தமிழர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒழிய மாணவர்கள் போராட்டத்திற்கோ அல்லது மற்றவர்கள் போராட்டத்திற்கோ நாங்கள் எதிரிகள் கிடையாது. காங்கிரஸ் மீது வலிந்து குற்றம் சாட்டுவதற்கு இது தேர்தல் மேடை அல்ல. இல்ல, ஒரு வரியில இது கண் துடைப்பா இந்த தீர்மானம். எனக்கோ அல்லது ஈழத்தமிழ் மக்களுக்கோ அந்த எண்ணம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் துவக்க காலத்தில் அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் பல்வேறு விதங்களிலே அவர்களுக்கு உதவியதாக கூட ஒரு கருத்து உண்டு. டாக்டர் உண்மை வரலாறு துவக்கத்தில் போக கூடாது, கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். காங்கிரசின் மீது இல்ல, இது இன்னொரு விவாதத்துல வச்சுக்கோ. ஆனா கடைசி விவாதம் உதவ வேண்டும், உதவ போகின்றதும் இந்த தமிழ்நாடு இந்திய அரசாங்கம். ஒரு வரி பதில் நிறைவு செய்யுங்க. இந்த தீர்மானம் எந்த அளவிற்கு பயன்படுது? ஈழத்தமிழ் மக்கள் அல்லது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அல்லது இந்த போராடக்கூடிய மாணவர்கள் அல்லது தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்வதற்காக பேசுவதாக நான் கருதவில்லை. காங்கிரஸை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் செய்வதாக தெரியவில்லை. காங்கிரஸ் தன்னுடைய வரலாற்று கடமையை செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு, எல்லோருடைய எதிர்பார்ப்பும் குற்றச்சாட்டுமே தவிர அதை கடைசியா ஒரு நிமிடம் இது அந்த அடிப்படையில் அதே அந்த தீர்மானம் இல்ல, நீங்க திருப்பி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல 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 சரி, இது கண்டுடைப்பு. இந்த தீர்மானம் தான் எதிர்காலத்தில், அதாவது 30 ஆண்டு காலம் விடுதலை புலிகள் ஆயுதம் தாங்கி போராடினார்கள். அவர்களுக்கு விடுதலை புலிகள் அங்கு வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு உற்ற துணையாக விளங்கினார்கள். இப்பொழுது நிராயுதபாணிகளாக நிற்கதியற்றவர்களாக வாழ்கிறார்கள். மக்களுக்கான கேட்க கூட ஆமா. இப்பொழுது இந்த தீர்மானம் நிறைவேறும் பட்சத்தில் நிச்சயமாக ராஜபக்சே உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்படுவார். அவர் மீது விசாரணை வரும். ஒரு இடைக்கால அரசாங்கமும் அங்கே வரும். ஈழத்தமிழ் மக்கள் தங்களுக்கு வேண்டியதை தாங்கள் செய்து கொள்ள நிர்வாக சபை ஒன்று வரும், வர வேண்டும். நேரமின்மை காரணமாக இந்த விவாதத்தினை நாம் உண்மையாக வேண்டும் என்று நான் மனதார நினைக்கின்றேன். தமிழர்களுக்கு அங்கே ஒரு புது வேண்டும் என்பதிலே ஒட்டுக்கொள். நன்றி நேயர்களே. இந்த நேரத்தில் நேரமின்மை காரணமாக இந்த விவாதத்தினை நாம் நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இந்த அமெரிக்க தீர்மானம், இலங்கைக்கு எதிரான இந்த அமெரிக்க தீர்மானம் தமிழர்களுக்கான ஒரு தன்மான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது என்றால் மிக இல்லை என்கின்ற கருத்தை பலரும் பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நேரத்தில் இது மக்களின் முடிவிற்கு, இந்த கருத்துக்களை அவரவர் பதிவு செய்த அந்த கருத்துக்களை மக்களின் முடிவிற்கு விட்டு நாம் இந்த அளவோடு இன்றைய விவாதத்தினை நிறைவு செய்கிறோம். நன்றி.